கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று கல்வியின் பெருமையை எடுத்துரைத்த நம் தமிழ் மண்ணில் இன்று அந்த கல்வியை ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வெற்றியாக மாற்றிய ஒரு மனிதரை கொண்டாடும் தருணம் இது. சொல்லற்கரிய சீர்மிகு சிறப்புகளுக்குரிய நெல்லை சீமையில் தோன்றி இன்று வரை 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களின் அரசு பணி என்னும் கனவுகளுக்கு உயிர் கொடுத்த உன்னத மனிதர். இத்தகைய சிறப்புகளுக்குரிய நம்பிக்கை நாயகரான எங்களின் நிறுவனர் திரு சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருவண்ணாமலை மண்டல இயக்குனர் யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மலர்கள் மலர்ந்தால் தோட்டத்திற்கு அழகு, மாணவர்கள் வென்றால் தேசத்திற்கு அழகு. அந்த வெற்றியை விதைத்து வரும் கல்வி புரட்சியின் பயணத்தின் வளர்ச்சி பாதையை வார்த்தைகளால் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதோ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 2011ஆம் ஆண்டு தனது கல்வி பயணத்தை தொடங்கிய வெற்றி IAS கல்வி மையம் கனிம வளம் காசு வளம் உள்ள சேலத்தில் தொடங்கி தமிழ்த்தாயின் சிரம் போன்ற சீர்மிகு சென்னை சென்று பணிவும் பண்பு தமிழும் தன்னகத்தே கொண்ட கோவையிலும் 3 தமிழ்ச்சங்கம் கண்ட மதுரையிலும் காவிரியின் வேகம் குறைத்து அவளின் நீரை நிரப்பும் கல்லணையை கொண்ட திருச்சியிலும் தமிழ் பிறந்த பொதிகையில் தோன்றிய பொருணை நதிக்கரையில் உள்ள திருநெல்வேலியிலும் உழவுக்கு சிறப்பும் ஊருக்கு சோறும் அளிக்கும் தஞ்சையிலும் வீரம் விளைந்த மண்ணான கோவில்பட்டியிலும் இவ்வுலகத்தின் மாய இருளகற்ற வந்த மாபெரும் ஜோதியாய் விளங்கி நிற்கும் திருவண்ணாமலையிலும் புவனத்தின் நேர்கோட்டில் அமர்ந்திருக்கும் திருநகரமாம் திருச்செங்கோட்டிலும் அகிலத்தோர் கட்டாயமாய் செய்ய வேண்டிய தர்மம் என்ற சொல்லை பெயரில் வைத்து கொண்ட தர்மபுரியிலும் மாயவன் மழை தூக்கி மாடுகாத்த இடமாம் கிருஷ்ணகிரியிலும் ஏழைகளுக்கு வழிகாட்டி வந்தவரை வாழ வைக்கும் திறமை மிகு திருப்பூரிலும் தரணி போற்றும் அறுசுவை அன்னம் கனிவுடம் தரும் காரைக்குடியில் நின்று இனி கண்ணாடியில் கலைவண்ணம் காட்டி பொருளீட்டும் விருத்தாச்சலத்தில் தனது அடியை எடுத்து வைக்க உள்ளது இந்த வெற்றி IAS கல்வி மையம். இம்மையத்தின் சிறப்பை எடுத்து இயம்புவதற்காக எங்களின் நிறுவனர் திரு எம் சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. TNPSC எக்ஸாம்ஸ் எப்படி படிக்கணும், போட்டித் தேர்வுக்கு எப்படி படிக்கணும், எப்படி வெற்றி பெறணும், வாழ்க்கையில் எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், பல அந்த மாணவி கேட்ட மாதிரி பல போராட்டங்களோடு இருக்கும்பொழுது எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எல்லாரும் இருக்கீங்க. அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் முதல்ல. ஏன்னா நீங்கள்லாம் வருங்கால தமிழகத்தினுடைய தூண்கள்னு சொல்லலாம். நல்ல அதிகாரிகளாக ஆக போகிறீங்க நிறைய பேர். நமக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாகவும் சிறப்பான பேச்சையும் வழங்கினார். எத்தனை பேருக்கு புரிந்ததுன்னு தெரியல. அவர் சொன்ன சிறிய கருத்துக்கள் கூட ரொம்ப வலுவான கருத்துக்கள் வழங்கிய நம்மளுடைய உயர் திரு ஆசிஸ் புனியா IPS அவர்கள் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாகவும் அவருடைய வாழ்க்கையை அருமையாக எடுத்தும் பேசினார். அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு கூட மிகச்சிறந்த ஆன்சர் அது. எப்படி வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எப்படி அனுபவமாக எடுத்துக்கொண்டு அதை வச்சு படிப்படியாக முன்னேறுவது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி. தென் நம்மளுடைய மாணவர் தற்போதைய AD ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் மிஸ்டர் அர்ஷத் ஹுசைன் அவர்கள், அவரும் ரொம்ப அருமையான பாயிண்ட் நிறைய வச்சார். உங்களுக்கு படிக்கும் பொழுது எப்படி ஹார்ட் ஒர்க்கு, எப்படி மன உளைச்சல் வரும், எப்படி மற்றவங்க உங்களை டைவெர்ட் பண்ணுவாங்க, அந்த டைவெர்ட் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய கொள்கையை நோக்கி மட்டுமே எப்படி பயணம் செய்வது அப்படின்னு மிக அருமையாக ஒரு பேச்சு கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 93 வயதிலையும் நாங்கள் முதல்ல அவர் அப்ரோச் பண்ணி காரைக்குடியில் இந்த மாதிரி அகாடமி ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு உங்கள் பில்டிங் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, காரைக்குடியில் இந்த மாதிரி ஒரு பில்டிங் வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருடைய குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி பெரியவங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க, உட்காந்துருக்கவங்க அப்படியும் இருப்பீங்க. அவருடைய சன் எல்லாருமே இன்றைக்கி US இருக்காங்க, கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க. எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. கிட்டத்தட்ட குடும்பத்தில் ஒரு 6-7 பேர் டாக்டராக இருக்காங்க, பெரிய பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்காங்க. பட் அந்த மாதிரி இருந்து அவர் காரைக்குடியில் எங்கள் ஊரில் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி மையம் வருதுன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என் பில்டிங்கை நான் உடனே உங்களுக்கு தர்றேன், நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கிடுங்கன்னு அவருடைய பில்டிங்கில் தான் நம்ம வெற்றி IAS அகாடமி இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு
பேருதவியாக இருந்து நல்ல ஒரு மிக சந்தோஷமா நமக்கு கொடுத்த உயர் திரு ஐயா மெய்யப்பன் செட்டியார் அவர்களையும் ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையத்தினுடைய குழுமம், நம்மளுடைய அதர் ரீஜனல் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. நம்மளுடைய வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி சென்னை வடபழனியில் இருக்கு. அதனுடைய அசோசியேட் டைரக்டர் டாக்டர் முரளிகிருஷ்ணன், திருவண்ணாமலை ரீஜனல் டைரக்டர் மிஸ்டர் யுவராஜ், மதுரை ரீஜனல் டைரக்டர் மிஸ்டர் கருணாகரன், அண்ட் திருநெல்வேலி டிஎன்பிசி கோஆர்டினேட்டர் மிஸ்டர் மணிகண்டன், அண்ட் தஞ்சாவூர் ரீஜனல் டைரக்டர் மிஸ்டர் பூங்கொடி அண்ட் டீம், அண்ட் அதர் தருமபுரி ரீஜனல் டைரக்டர் மிஸ்டர் எட்டப்பன், தருமபுரி அண்ட் சேலம். ஸோ நம்மளுடைய சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் வெற்றி மிஸ்டர் சுப்பிரமணியன் எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. கிருஷ்ணகிரி அவர் டிஎன்பிசி கோஆர்டினேட்டர் மிஸ்டர் முபாரக், நிறைய பேர் வந்திருக்காங்க வெற்றி சார்பா. ஸோ வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், இது இல்லாமல் வெற்றியிலிருந்து வெற்றி பெற்ற நம்மளுடைய வெற்றியாளர்கள், குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நான் பேசலை. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருமே இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அவங்க லெவல்ல இருந்து எப்படி கஷ்டப்பட்டு படித்து வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி, எப்படி படித்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அனைவரையும் வரவேற்கிறேன். நிறைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க, பெற்றோர்களையும் வரவேற்கிறேன். ஸோ இந்த பரதநாட்டிய குழு நல்லா பண்ணாங்க, நன்றி. ஸோ இந்த டிஎன்பிசி தேர்வு, எனி போட்டித் தேர்வு, ஒரு போட்டித் தேர்வுனா எப்படி படிக்கணும், எப்படி படித்தா அதை எளிமையான முறையில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஏற்கனவே அவங்க சொன்ன பாயிண்ட்ஸில் இருந்தே நான் கொஞ்சம் எடுத்து வைக்கேன். ஏற்கனவே 2 பேர் பேசுனாங்க, சேம் பாயிண்ட்டை தான் நானும் சொல்ல போகிறேன். அப்போ அது எவ்வளவு முக்கியமானதுன்னு நீங்கள் அனைவருமே உணர்ந்துக்கிடலாம். ஏன்னா 2011 வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் தொடங்கப்பட்டது. நான் 2001 பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 2001 ஸ்டார்ட் பண்ணி 2003 இருந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதினேன். அப்போ டிஎன்பிசி கிடையாது, யூபிஎஸ்சி மெயின்ஸ் 5 மெயின்ஸ் கொடுத்தேன். ஸோ 2006-07 யூபிஎஸ்சி இன்டர்வியூ. அதுக்கப்புறம் 2009-10 குரூப் 1 இன்டர்வியூ. குரூப் 1ல் அவங்க கேட்டாங்க, நிறைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமம் தான் என்னுடைய வில்லேஜ். நம்ம படித்தது எல்லாம் தமிழ் மீடியம் தான். ஸோ அங்கேருந்து நம்ம இனிஷியலாக ஸ்ட்ராங்காக சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி இன்டர்வியூ போனால் அங்கே இங்கிலீஷில் ரொம்ப தடுமாறணும். கண்டிப்பாக அதில் கொஞ்சம் மார்க் 20 மார்க் கம்மி, 20 மார்க்கில் சர்வீஸ் மிஸ் ஆச்சு. தென் குரூப் 1 எக்ஸாம். குரூப் 1 எக்ஸாம்லையும் ஃபஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாமில் 1.5 மார்க் கம்மி, 403.5 வரைக்கும் சர்வீஸ் வந்துச்சு. எனக்கு 402 ஃபைனலாக. அடுத்த குரூப் 1 எக்ஸாம் இன்டர்வியூ போனேன். குரூப் 1 எக்ஸாம் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு 1, அப்போ வேக்கன்சியே மொத்தமே 27. டிஎஸ்பி எம்பிசிக்கு ஒரே ஒரு வேக்கன்சி, நான் 2வது ஆள். ஓகே, நான் அப்போது கிட்டத்தட்ட 1 மார்க்கில் வெயிட்டிங் லிஸ்ட் 1 சர்வீஸ் மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணது. நான் அதுக்கப்புறமும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வந்துச்சு. நான் எக்ஸாம் எழுத போகலை. ஏன்னா என் ஒய்ஃப் பாஸ் பண்ணாங்க. ஸோ 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப்பில் வேண்டான்னு டிசைட் பண்ணி நான் எழுதுறதை விட்டேன். வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ஒய்ஃப் அப்போ தருமபுரியில் சப் கலெக்டராக இருந்தாங்க. அவங்க 2009 டைரக்ட் ஐஏஎஸ் அண்ட் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் எழுதி அந்த வருஷம் ஸ்டேட் டாப்பர், ஃபஸ்ட் ரேங்க் அவங்க டிஎன்பிசி குரூப் 1லையும். ஸோ 2ம் ஒரே வருஷத்தில் கிளியர் பண்ணாங்க. ஐஏஎஸும் கிளியர் பண்ணாங்க, டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமும் கிளியர் பண்ணாங்க சேம் இயர். அதனால் நாங்கள் வேண்டாம், 2 பேரும் ஜாப்பில் வேணான்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிவிட்டு நான் வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் சேலத்தில் 2011 ஸ்டார்ட் பண்ணி, தென் 2012 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி படிப்படியாக வந்தோம். ஸோ அந்த வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யூபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, டிஎன்பிசி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இதுக்கிடையில் குரூப் 2 எக்ஸாமும் எழுதினேன் 9ல். அதுலேயும் ஜாப் வாங்கி ஒரு 3 months ஜாபும் போனேன் குரூப் 2 எக்ஸாம். ஸோ இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு குரூப் 2 எக்ஸாமில் இருக்க முடியலை. அந்த ஜாபில் 3 மாதத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி வெளில வந்துட்டேன். திருப்பி வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த அனுபவம் தான் வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னையை வச்சு தான் ஃபீல் பண்ணேன். நமக்கு என்னெல்லாம் ட்ராபேக்காக இருந்துச்சு,
நான் வந்து தமிழ்ல எக்ஸாம் எழுதினேன். அப்ப மெட்டீரியல் தமிழ்ல கிடையாது. எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் வரும். அப்ப நான் தான் உட்காந்து ஃபுல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். எக்கனாமிக்ஸ்லாம் ஃபுல் இங்கிலீஷ் புக் எடுத்து ஃபுல்லா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி, அத மெமரி பண்ணிட்டு போய் தான் எக்ஸாம்ல போய் எழுதுவேன். ஸோ, அப்போ ஃபுல்லா டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருந்துச்சு. அப்போ நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன யோசிச்சேன்னா, மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட்டு போடணும். கண்டிப்பா தமிழ்லயும் மெட்டீரியல் குடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நல்ல மெட்டீரியல வலுப்படுத்தணும். 2வது நெறைய ஃபேக்கல்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியான சேலரியில இருந்துட்டு இருப்பாங்க. குவிட் ஆயிருவாங்க. நான் வந்து நல்ல சேலரி குடுக்கணும், நல்ல ஃபேக்கல்டி டீம் எடுக்கணும் அப்படின்னு ஃபேக்கல்டில ஃபோக்கஸ் பண்ணேன். ஒரு ஃபேக்கல்டியே 4 சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அத நான் கிராக் பண்ணேன். ஈச் சப்ஜெக்ட் ஒரு ஃபேக்கல்டி தரவா இருக்கணும், நல்லா எடுக்கணும். இந்த சிஸ்டம வெற்றியில கொண்டு வந்தேன். 3வது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு. நெறைய டெஸ்ட் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணேன். ஏன்னா டெஸ்ட் தான் ஒருத்தங்கள மோல்டு பண்ணும். தப்பு பண்ண அத மோல்டு பண்ணும். இது எனக்கு அனுபவம். நான் வந்து கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூட்ல படிச்சேன். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல. அதுல ஒவ்வொரு டெஸ்ட்டும் போய் எழுதுவேன். அப்ப நம்மலாம் ஆவரேஜ் ஸ்டூடண்ட். மார்க் கம்மியா வரும். நம்மளோட நெறைய பேர் நல்ல மார்க் எடுப்பாங்க. அப்ப நான் என்ன எய்ம் பண்ணுவேன் அப்படின்னா, அத பத்தி கவலையே பட மாட்டேன். எனக்கு தன்னம்பிக்கை மட்டும் ரொம்ப அதிகம். எப்போதுமே. அத என்னைய வந்து உடைச்சுக்கிடவே முடியாது. இன்னைய வரைக்கும் சரி, தன்னம்பிக்கை உச்சத்துல இருக்கும். நம்மளால எப்பவுமே முடியும். நம்மளால முடியாதுன்னா யாராலயும் முடியாதுன்னு நெனப்பேன். நான் போட்டி போடுறதே ஐஏஎஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன மைண்ட்ல வச்சு தான் எக்ஸாம் பிரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா நம்ம ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட். கிராமத்துலேருந்து வந்த ஸ்டூடண்ட். ஆனா லட்சியம் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அத நோக்கி தான் நம்ம வந்து போராடுவோம். அப்ப நான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் போய் எழுதுவேன். அந்த டெஸ்ட்ல வந்து மார்க் வந்து நம்ம ஒரு 25, 30வது ஆளா தான் வருவோம். 200 பேர் அங்க படிச்சதுல. கிட்டத்தட்ட 40, 50வது ரேங்க் தான் எடுப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணுவேன் முன்னாடி வரணும்னு. ஆனா ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதிட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர அப்படியே போட்டு அடுத்த டெஸ்ட் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அந்த கொஸ்டின் பேப்பர கொண்டு வந்து அன்னைக்கு ஈவினிங்கே எந்த கொஸ்டின் தப்பு விட்டோமோ அத ஒரு வாட்டி ஃபுல்லா பார்ப்பேன். ஆன்ஸர் கீய வச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே திருப்பியும் அந்த தப்பான கொஸ்டின மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்பேன். ஃபுல் கொஸ்டினையும் பார்ப்பேன். அன்னைக்கு ஈவினிங்கும் ஒரு வாட்டி பார்ப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பர த்ரோ பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி அந்த கொஸ்டின் பேப்பர பைல் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். இதுல நெறைய பேரு இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியலம்பாங்க. அவங்களுக்கு இது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பர திருப்பி பார்ப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி பார்ப்பேன். அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் எழுதிக்கிட்டே வர்றோம். ஒரு 5000 கொஸ்டின்ஸ் நம்ம கையில இருக்கு. நெறைய பேர் நான் 15,000 கொஸ்டின், 20,000 கொஸ்டின் போவாங்க. நான் அப்படி போமாட்டேன். அந்த 5000 கொஸ்டின 10 வாட்டி பார்ப்பேன். அதிலிருந்து திருப்பி கொஸ்டின் எந்த ரூட்ல வந்தாலும், ஆன்ஸர மட்டும் பார்க்க மாட்டேன். மிச்சம் 3 ஆப்ஷனையும் பார்ப்பேன். ஸோ, அதில ஹிண்ட்ஸ் எடுத்துருவேன். ஹிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணி, அந்த கொஸ்டின் பேப்பரயே படிக்கிறதா மாத்திருவேன். ஸோ, திருப்பி பார்க்கறதுனால, எனக்கு முன்னாடி இருந்த பல மாணவர்கள் அந்த பிரிலிமினரி ஃபெயிலு. அந்த வருஷம் யுபிஎஸ்சி வேக்கன்சி கம்மி. மொத்தமே 250 வேக்கன்சி. இந்தியாவுல பிரிலிமினரி எடுத்தது ஒன்லி 2700 800 தான் எடுத்தாங்க. அதில நான் கிளியர் பண்ணி அப்ப பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதினேன். ஸோ, எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா, ஐயா கூட அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு. அத நேரடியா சொல்லாம மறைமுகமா சொன்னாரு. ஒன் மெட்டீரியல் மோர் ரிவிஷன். அதுதான் சொன்னாரு. கற்பதை கசடற கற்க. புதுசா நோட்ஸ் வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நெறைய மாணவர்கள் நம்ம பண்ற தப்பு எல்லாம் அதுதான். ஒண்ணு படிக்கணும். அந்த ஒண்ண திருப்பி படிக்கணும். ஓகே. அதுதான் இங்க வெற்றி பெறுவதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி. ஸோ, இப்படிதான் என்னுடைய கரியர் நான் கொண்டு வந்தேன். ஓகே. பட் நம்ம ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல வீட்ல யாருமே படிச்சவங்கலாம் கிடையாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். நாங்க கிராமத்திலிருந்து வந்து போராடி எங்களால அவ்வளோ தூரம் தான் முடிஞ்சுச்சு. ஆனா அந்த 10 இயர்ஸ்லயும் நான் தோல்ந்ததே கிடையாது. எக்ஸாம் ரிசல்ட் போய் பார்ப்பேன். மெயின் எக்ஸாம் எழுதியிருப்பேன். யுபிஎஸ்சி இன்டர்வியூ வந்திருக்காது. ஸோ, இன்டர்வியூ வரல. அன்னைக்கு நைட்டே ஒரு சினிமாவுக்கு போயிருவேன். அடுத்த நாள் காலையில பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருவேன். அவ்வளோதான். ஒரு சினிமா எனக்கு முடிஞ்சுச்சு. ரிலாக்ஸ். அவ்வளோதான். அன்னைக்கு நைட்டோட முடிஞ்சுச்சு. இப்படிதான் நம்மளுடைய அனுபவம். இதெல்லாம் நான் வெற்றியில கொண்டு வந்தேன். என்னெல்லாம் கிளியர் பண்ணலாம். அதேபோல குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நோட்ஸ் எடுப்போம். அந்த நோட்ஸ எங்கேயாவது போட்டுருவோம். வேற ஒரு நோட்ஸ் எடுப்போம். இப்படியே இருக்கும். அத எங்கேயாவது போட்டுருவோம். எக்ஸாம் டயத்துல அத ரிவைஸ் பண்ணா தான் ஈஸியா இருக்கும். புதுசா ஒரு புக் பார்த்தா ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் கஷ்டம். ஆப்டிட்யூட் ரீசனிங் நம்ம என்ன மெத்தட்ல சால்வ் பண்றோமோ, அதையே திருப்பி பார்த்தா மட்டும் தான் நம்மளால ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ நான்
இந்த ப்ராப்ளம் நான் படிக்கும்போது எனக்கு இருந்துச்சு. நான் பெர்சனலா அந்த டிசிப்ளின் இல்ல. அப்ப நான் வெற்றியில என்ன கொண்டு வந்தேன்னா, ஆப்டிட்யூடுக்கு மட்டும் நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு புக்லெட் கிளாஸ்லயே குடுத்துருவோம். அந்த புக்லெட்ல கொஸ்டின் இருக்கும். கீழ ஸ்பேஸ் இருக்கும். கொஸ்டின் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் 20 கிளாஸஸ்னா 20 கிளாஸஸ்க்கும் 20 புக்லெட் குடுப்போம். இப்ப அத கம்பைன் பண்ணி 4 புக்லெட்டா கொண்டு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு புக்லெட். அந்த புக்லெட்ல கிளாஸ்ல அங்க தான் நடத்துவாங்க. அங்கேயே தான் ஃபார்முலா, அங்கேயே தான் வொர்க் அவுட் பண்ண வைப்பாங்க. அந்த புக்லெட்ட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு புக்லெட். அந்த மெத்தட் கொண்டு வந்தோம். அதிலிருந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஆப்டிட்யூட்ல நல்ல ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அதையே தான் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஈஸியா இருக்கும். இப்படி ஒவ்வொன்னா வெற்றியில வந்து நம்ம படிக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு பார்த்து, பார்த்து சொல்யூஷன் கொண்டு வந்ததுனால தான், இந்த 15 வருஷத்துல 5000 பேருக்கு மேல இன்னைக்கு வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள்ல வெற்றி பெற்று, இன்னைக்கு பல்வேறு அரசு பணிகள்ல வந்து இருக்காங்க. எந்த துறைக்குள்ள போனாலும் வெற்றி மாணவர்கள் இருப்பாங்க. ஹெச்ஆர்என்சியா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும். நீங்க எனி டிபார்ட்மெண்ட் நான் உள்ள போனேன் அப்படின்னா, ஒரு 4 பேராவது என்னை சுத்தி வந்துருவாங்க. நான் வெற்றி ஸ்டூடண்ட் சார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரியான ஒரு இத நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, படிப்படியா நம்ம குடுத்த இந்த சிஸ்டம் தான். ஸோ அதிகபட்சமாக 2000 வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வந்தோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பிரான்ச்சஸும் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2020 கொரோனாக்கு அப்புறம் உள்ள பேட்ச் எல்லாம் 40-50% ஆஃப் தி டிஎன்பிசி ரிசல்ட்ஸ். குரூப் 1, குரூப் 2ல. ஸோ 2023ல பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல டாப் 10ல 9 பேர். டாப் 10ல 9 பேர். 3 ரேங்க் மட்டும் தான் இன்னொரு இன்ஸ்டிடியூட். மிச்ச 9 ஸ்டூடண்ட்டும் நம்ம ஸ்டூடண்ட், மெயின் ஸ்டூடண்ட் நம்மகிட்டயே எழுதினவங்க. இந்த வருஷம் 6 பேரு டாப் 10ல. குரூப் 2லயும் ஆல்மோஸ்ட் 6 பேரு டாப் 10ல. குரூப் 2 மெயின்ஸ்லயும், குரூப் 2 டிஸ்கிரிப்ட்லயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம தான். குரூப் 2ஏலயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் இப்போ வந்த ரிசல்ட்ல. ஸோ தொடர்ந்து இந்த சக்சஸ் வந்துகிட்டே இருந்ததுக்கு உண்டான மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய மெட்டீரியல், நம்மளுடைய கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம வெற்றியில வச்சிருக்கிறது. நீங்க வந்து வாங்கி பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டினா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எத்தன? 20 கிளாஸஸ். கிளாஸ் 1க்கு என்ன கன்டென்ட்? எல்லா வெற்றிலயும் ஒரே மாரி தான் இருக்கும். அதுதான் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. 4 கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் தான் கிளாஸ் 5 போ முடியும். என்ன டெஸ்ட்னா 1 இந்த 4 கிளாஸ்ல நடத்தப்பட்ட சப் டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது ஒரு டெஸ்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின ரிவைஸ் பண்ணணும். இதத்தான் ஏஎஸ்பி சாரும் சொன்னாங்க. நம்ம ஏடி ஆஃபீஸரும் சொன்னாரு. குரூப் என்ன சொன்னாரு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின ரிவைஸ் பண்ணணும். சிலபஸ் பேஸ்டா படிக்கணும். சிலபஸ தான் உடைச்சு சப் டாபிக் வைஸ் கிளாஸ் 1, 2, 3, 4ன்னு வச்சிருக்கோம். அந்த 4 கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட், தென் வெற்றியினுடைய யூனிட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் டெஸ்ட். இத முடிச்சதுக்கு அப்புறம் தான் 5வது கிளாஸே போ முடியும். இதுக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு, அப்படின்னா ஒவ்வொரு 4, 5 கிளாஸ்க்கு ஒருக்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த 5 கிளாஸும் உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டடா இருக்கான்னும் தெரியும். அவுட் ஆஃப் எடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். நம்மளால இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியுதான்னு தெரியும். இதுதான் நம்மளுடைய பிரிலிமினரி ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் இந்த அளவுக்கு ரிசல்ட் வருது. இத வந்து கரெக்ட்டா என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். நீங்க செல்ஃபா படிக்கிறவங்களுக்கும் இதுதான் ரூல். படிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்கையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம படிக்கிறது கரெக்ட்டா இருக்கா? அப்ப நம்ம படிச்ச டாபிக் தப்பா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. படிச்ச மெட்டீரியல் தப்பா இருக்கக்கூடாது. கரெக்ட்டா இருக்கணும். ஓகே. ஸோ இதுதான். ஸோ இந்த மாடல்ல நம்ம கொண்டு வர போய் இன்னைக்கு சக்சஸ் வருது. அதே போல தான் மெயின் எக்ஸாம். ஒவ்வொரு மெட்டீரியல் குடுக்குறோம், எழுத வைக்கிறோம், 1 to 1 டிஸ்கஷன் குடுக்குறோம். அந்த 1 to 1 டிஸ்கஷன்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மெயின் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்? மெயின் கன்டென்ட் எப்படி இருக்கணும்? கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்? இதத்தான் ஒவ்வொருத்தருக்கும் உட்கார்ந்து திருத்தி ஃபீட்பேக் குடுக்குறாங்க. வெற்றிய பொறுத்தவரைக்கும் சீனியர் ஃபேக்கல்டி அண்ட் ஏற்கனவே குரூப் 1 தேர்வுல வெற்றி பெற்றவங்களே ஃபீட்பேக் குடுப்பாங்க. அது Google Meetல அரேஞ்ச் பண்ணுவோம். எங்க டெப்டி கலெக்டரா இருந்தாலும் அங்கருந்து ஃபீட்பேக் குடுப்பாங்க. இதான் நம்ம மாடல். ஏன்னா அவங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா தெரியும். அதுக்கு முந்தின வருஷம் தான் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த பாயிண்ட் குடுங்க. இந்த பாயிண்ட் எழுதாதீங்க. இத எழுதுங்கன்னு குடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட். அதனால தான் தொடர்ந்து நமக்கு ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ அவர் சொன்ன மாரி எந்த விதமான குறுக்கு கிடையாது. டிஎன்பிசி 100% மெரிட்டா தான் கண்டக்ட் பண்றாங்க. அங்க யாரும் எந்த தப்பும் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் இன்டர்வியூ. பியூர் மெரிட் இப்போ. ஸோ நேர்மையான முறையில நடக்குது. நம்மளுடைய உழைப்பினால மட்டுமே அத வெற்றி அடைய முடியும். ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்தே நான் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரேன். டிஎன்பிசிக்கு எப்படி பிரிப்பேர் பண்ணணும்?
இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிலபஸ். நம்ம குரூப் 1 படிக்க போறேன், இல்ல நீங்க குரூப் 2 படிக்க போறீங்க, இல்லன்னா நீங்க குரூப் 4 படிக்க போறீங்கன்னா, முதல்ல சிலபஸ் தரோவா இருக்கணும். சிலபஸ்ல சில மெயின் டாபிக் இருக்கும், சப் டாபிக் இருக்காது. நீங்க சப் டாபிக்கையும் நோட் பண்ணி, நீங்க ஒரு சிலபஸ கிரியேட் பண்ணணும். எதுலலாம் சப் டாபிக் கேட்க முடியுமோ அதையும் நோட் பண்ணி ஒரு சிலபஸ் கிரியேட் பண்ணிறணும். சிலபஸ் வைஸ் படிக்கிற பழக்கம் முதல்ல வேணும், எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. என்ன ஒரு வித்தியாசம்? 10th நீங்க குரூப் 4 மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா, அதே சிலபஸ ஸ்கூல் புக்ல தெளிவா கவர் பண்ணணும். அது போதுமான அளவுக்கு போதும். ஸ்கூல் புக் போதும். குரூப் 4க்கு திருப்பி 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 படிக்கணும். பொது தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஏன்னா அதான் 100 மார்க். 2வது குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட். கொஞ்சம் ஸ்கூல் புக்ல இருந்து கொஞ்சம் அந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் புக்க தாண்டி இப்போ போயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணணும். இந்த 2 மட்டும் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிட்டு மித்ததெல்லாம் ஸ்கூல் புக்கே போதும். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மி. இது குரூப் 4க்கு. இத தீர்மானிக்கும் பார்த்தீங்களா? இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் டெஸ்ட் எடுக்கணும்னு. இத எந்த சூழ்நிலையிலும் மாத்தக்கூடாது. நம்மளுடைய கொலீக்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. நான் 6 வருஷமா படிக்கிறேன். இந்த புக்க படி, அந்த இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல படி, இத படின்னு. கன்ஃப்யூஸ் ஆகவே கூடாது. நாம எத சூஸ் பண்ணி வச்சிருக்கோமோ, அது இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலா கூட இருக்கலாம். நாம எத சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோமோ, அதையே திருப்பி 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 படிக்கணும். அப்படி ஒன் மெட்டீரியல் மோர் ரிவிஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ சிலபஸ் டாபிக் அண்ட் சப் டாபிக் வைஸ் தெளிவா இருக்கணும். 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நீங்க என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? குரூப் 4 எழுத போறீங்களா? குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், குரூப் 2A ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டேபிள்ல இருக்கணும் 10 வருஷத்துக்கு. நான் குரூப் 2 எழுத போறேன்னா, அப்போ குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 வரைக்கும் கவர் பண்ணணும். பிரிலிமினரி கொஸ்டின்ஸ். குரூப் 1 எழுத போறேன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணணும். இந்த மாரி நம்ம என்ன எக்ஸாம் எழுத போறோமோ அதுக்கு தகுந்த மாரி நம்மளுடைய இதே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறோமா, லாஸ்ட் 10 இயர்ஸ் யுபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் கொஞ்சம் யுபிஎஸ்சி நடத்துற அதர் டிஃபென்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அதையும் சேர்த்து கவர் பண்ணணும். நிறைய ரிப்பீட் ஆகும். அதாவது ரிலேட்டடா ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டேபிள்ல எப்பவுமே இருக்கணும். டெய்லி 1/2 hour ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். நான் எப்போதுமே எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி உண்டு. டெய்லி 1/2 hour. டெய்லி ஒரு 1/2 hour நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தான் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, எவ்வளவு டெப்த்தா கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியும். அதே போல ஒரு 100க்கு 90 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் ரொம்ப டெப்த்தா எங்கேயாவது இருந்து கேட்டிருப்பாங்க. அந்த 10 கொஸ்டினை ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸுங்கனால இப்போ அதில் சொல்கிறேன். அந்த 10 கொஸ்டின் என்ன செய்யக்கூடாது? ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த ஈஸியாக இருக்கிற 90 கொஸ்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தான் திருப்பி திருப்பி எங்கே கேட்குறாங்கன்னு பார்த்து படிக்கணும். ஓகே. ஸோ சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த 2ம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு கேண்டிடேட்டு. அடுத்தது மெட்டீரியல். நல்ல கரெக்டான மெட்டீரியல், ஒன் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல்ல தான் நீங்கள் எதனாலும் அப்டேட் பண்ணணும். மெட்டீரியல் ஒன் மெட்டீரியல். அதில் இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா இருக்கு, அப்டேட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஓகே. நம்ம படிக்கிற மெட்டீரியல்ல வேற ஏதாவது ஒரு புக்கு நல்லா இருக்கு, ஒரு இன்ஸ்டியூட் புக்கு நல்லா இருக்குங்க. ஓகே, இந்த புக்கை வாங்கி ரீட் பண்ணிட்டு இதில் இல்லாத முக்கியமான பாயிண்ட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிடணும். ஆனால் படிக்கிறது ஒன் மெட்டீரியல். அதில் அப்டேட் மட்டும் தான் பண்ணலாம். அதே மெட்டீரியலை திருப்பி திருப்பி படிக்கும்போது மட்டும்தான் எக்ஸாமில் இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சரா அது ஆன்சராங்கிற கன்ஃபியூஷனே வராது. இதுதான் ஆன்சர்னு வரும். இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸாம் எழுத போகும்போது குழம்புறது, இந்த கொஸ்டின் கரெக்டா அந்த கொஸ்டின் கரெக்டா 50-50 சாய்ஸ் நிறைய வரும். காரணம் படிப்பில் தெளிவில்லாதது. நிறைய படிக்கிறது ஒரு பிரச்சனை. கண்டதையும் கற்கக்கூடாது. ஓகே. சிலபஸ் கொடுத்தாச்சு, டாபிக் கொடுத்தாச்சு, சப் டாபிக் கொடுத்தாச்சு, கண்டதையும் படிக்கக்கூடாது. கண்டதையும் படித்தோம்னா அறிவாளி ஆகலாம். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. போட்டித் தேர்வுக்கு ஒன் மெட்டீரியல் மோர் ரிவிஷன். ஸோ அப்போ ஒரு மெட்டீரியல் அதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது 3rd பாயிண்ட். கரண்ட் அஃபேர்ஸையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அந்த மெட்டீரியலில். ஓகே. 4th அந்த மெட்டீரியலை திருப்பி திருப்பி படிக்கணும். அதுவும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 2-3 டைப் இருக்கு. ஒன்று பிளான் பண்ணி படிக்கணும். பிளானிங் ஏஎஸ்பி சார் அருமையாக சொன்னார். என்னுடைய டைரியில் டெய்லி ஸ்டடி என்னங்கிறத எழுதியிருப்பேன். வீக்லி ரிவிஷன் என்ன, வீக்லி ஒரு நாள் ரிவிஷன் கொடுக்கணும். நிறைய பேர் அதெல்லாம் செய்யவே மாட்டோம், சோம்பேறியாக இருக்கும். கண்ட மணிக்கு படிப்போம். காலையில் ஜாகிரபி படிப்போம், மத்தியானம் ஹிஸ்ட்ரி படிப்போம், சாயங்காலம் எக்கனாமிக்ஸ் படிப்போம், ஈவினிங் ஒரு ஃப்ரெண்டு வருவான், வா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம்.
அடுத்த நாள் காலையில ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருப்போம். ஜம்ப் ஆயி படிப்போம். பிரயோஜனமே இல்ல. ஒரு 2 மாசம், 3 மாசம் கழிச்சு என்ன படிச்சோம்னு நமக்கே தெரியாது. ஆனா படிச்சுக்கிட்டே இருந்த மாரி தெரியும். மணிக்கணக்கா படிச்ச மாரி தெரியும். ஆனா நம்மளுக்கு வெற்றி மட்டும் எட்டா கனியாவே போயிரும். ஓகே. ஸோ எவ்வளவு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டா இருந்தாலும் இந்த தேர்வை வெற்றி பெற முடியும். அதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு படிக்கணும். பிளானிங். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டுக்கு மேல எடுக்கக்கூடாது. 2 சப்ஜெக்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கலாம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் வச்சுக்கலாம். ஆப்டிட்யூட் வந்து வீக் ஆனவங்க டெய்லி பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஆனவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்கலாம். ஓகே. அதர்வைஸ் 2 சப்ஜெக்ட் நான் இன்னைக்கு ஒரு 3 ஹவர்ஸ் நான் இந்தியன் பாலிட்டி படிக்கிறேன். ஒரு 3 ஹவர்ஸ் எக்கனாமி படிக்கிறேன். அப்போ அந்த ஒரு 3 ஹவர்ஸ் இந்தியன் பாலிட்டில இன்னைக்கு என்ன படிக்க போறேன்? பிரியாம்பிள், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி இது வரைக்கும் நீங்க படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிறலாம். கம்மியா டார்கெட் வைங்க. நிறையவும் வைக்காதீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் படிச்சா போதும். இன்னைக்கு நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் படிக்கிறேன். வச்சுக்கலாம். டார்கெட் சிறியதாவே வைக்கலாம். அந்த டார்கெட் வைக்கும்போது நம்மளால முடிக்க முடியுமாங்கிற பயம் வரக்கூடாது. ஒண்ணா படிக்கும்போது இன்னொரு சப்ஜெக்ட்ட பத்தி திங்க் பண்ணக்கூடாது. இத மட்டும் ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சீங்கன்னா போதும். பாலிட்டி, எக்கனாமியே 3 நாளா படிக்கிறோமே! ஐயய்யோ! அத படிக்கலையே! கிளாஸ்ல நடத்துறதிலே இந்த பிரச்சனை வரும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு 20 நாளைக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டுமே தான் கொண்டு போவோம். ஒரு மாசமே. வெற்றியினுடைய ஸ்ட்ராட்டஜியே அதான். நெறைய பேர் வந்து கிளாஸ்ல முட்டி மோதுவாங்க. சார் வெளிலலாம் அந்த ஸ்டூடண்ட் அந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் படிச்சு நீங்க அதெல்லாம் நடத்தவே இல்ல. வெற்றி வேஸ்ட்டு. இனிஷியலா ஒரு சிலர் இப்படி வந்து சொல்லி வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய அறியாமை. எல்லாத்தையும் புடிச்சு நடத்துனா எப்படி படிப்பீங்க? அப்படிலாம் படிக்க முடியாது. முதல்ல ஒவ்வொன்னா தரவு பண்ணணும். அதுதான் படிக்கிற மாடல். ஓகே. அப்போ 2 சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா, அத மினிமம் ஒரு 3 டேஸ், 4 டேஸ் கன்டினியூட்டி வேணும். நான் இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறேன். நாளைக்கு காலையில இந்தியன் பாலிட்டில அத ரிவைஸ் பண்றேன். அடுத்தது டிபிஎஸ்பி படிக்கிறேன். அடுத்த நாள் ரிவைஸ் பண்றேன். அடுத்த நாள் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் படிக்கிறேன். அத ரிவைஸ் பண்றேன். ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் படிக்கிறேன். இப்படி ஒரு 4 நாள் ஒரு கன்டினியூட்டி இருந்துச்சுன்னா, இந்தியன் பாலிட்டில ஒரு 3 சாப்டர், 4 சாப்டர் படிச்ச திருப்தி நமக்கு ஏற்படும். இன்னொரு சப்ஜெக்ட்லயும் ஏற்படும். அடுத்தது இன்னும் 2 சப்ஜெக்ட். 4 நாள். அடுத்தது சேம் இந்த சப்ஜெக்ட். ஒரு 1 மந்த்துக்குள்ள 4 சப்ஜெக்ட் தரோவா முடிச்சிரலாம். ஃபுல் தரோவா முடிக்கலாம். அடுத்த 1 மந்த். ஏன்னா எப்படினாலும் எல்லாருமே 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லாம யாருமே கிடையாது. அப்படி இந்த மாரி தரோவா படிக்கும்போது, அதுவும் இந்த படிக்கிறதுல இன்னொரு முறை இருக்கு. அந்த முறை வந்து எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எப்படி படிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரியும். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ரீட் பண்ணிக்கிட்டே போறாங்க. மணிக்கணக்கா 7 மணி நேரம் படிக்கிறேன், 8 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ரீட் தான் பண்ணியிருப்பாங்க. ரீடிங்க்கும், ஸ்டடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எத்தன ரீட் பண்ணாலும் நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா முடியாது. நீங்க நியூஸ் பேப்பர்ல ஒண்ணு ரீட் பண்றீங்க. 1 மாசம் கழிச்சு கேட்டா சொல்லிருவீங்களா? யாராலயும் சொல்ல முடியாது. ஸோ ரீட் பண்ணக்கூடாது. போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க ஸ்டடி பண்ணணும். படிக்கிறதுனா என்னன்னா, வித்தவுட் நோட்புக். நான் ஒரு பேஜ் படிக்கிறேன் அப்படின்னா, ரீட் பண்றேன்னா, அத குளோஸ் பண்ணி வச்சுட்டு, அந்த டாபிக்க நினைவுபடுத்தி சொல்றது. இதுதான் படிக்கிறது. நீங்க எப்போ அந்த மாரி சொல்லியிருந்தீங்களோ, அதான் ஒரு வாட்டி படிச்சதா அர்த்தம். நீங்க இத வச்சே ரீட் பண்ணீங்கன்னா, அது படிச்சதா அர்த்தம் கிடையாது. ரீட் பண்றதா மட்டும் தான் அர்த்தம். ரீட் பண்ணா அப்போதைக்கு டெம்பரவரியா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனா எக்ஸாம் ஹால்ல உதவாது. எல்லாமே பார்த்த மாரி தெரியும், படிச்ச மாரி தெரியும். ஆனா ஆன்ஸர் பண்ண முடியாது. நீங்க படிச்சிருக்கணும். அது வந்து ரொம்ப கடினம் தான் நான் சொல்றது. ஆனா உங்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவு ரொம்ப கம்மின்னு சொல்லுவோம். அறிவு கம்மின்னா என்ன மீனிங்னா, புவர் ஸ்டூடண்ட் ரொம்ப கம்மியான மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டா இருந்தாலும், மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு ஸ்டூடண்ட்டா மாற முடியுமான்னா, நிச்சயம் முடியும். எப்படின்னா உங்க பிரெயின நீங்க ஷார்ப் பண்ணணும். நீங்க நினைவாற்றல அதிகரிக்கணும். நீங்க என்ன ரீட் பண்றீங்களோ, அத திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும் வித்தவுட் நோட்புக். வித்தவுட் நோட்புக் சொல்லும்போது 30 பாயிண்ட் படிச்ச இடத்துல முதல்ல 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் கூட வரும். அடுத்தது 5 பாயிண்ட்டா வரும். அடுத்தது 7 பாயிண்ட்டா வரும். 10 பாயிண்ட்டா வரும். இந்த பிரெயின ஷார்ப் பண்ண 30க்கு 30 பாயிண்ட்டும் வரும். எக்ஸாம் ஹால்ல பேனாவ வச்சா தன்னால ஃப்ளோ போய்க்கிட்டே இருக்கும். இந்த மாரி பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, ரீடிங் இல்லாம நல்லா வந்து நினைவாற்றல அதிகரிச்சு நல்லா படிச்சீங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி வித்தவுட் நோட்புக் சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒண்ணுமே கிடையாது. தூசி தட்டின மாரி தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஓகே. இதையும் பாஸ் பண்ணலாம்.
குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ண வேண்டாம். குரூப் 2 பாஸ் பண்ணலாம். குரூப் 1 பாஸ் பண்ணலாம். ஓகே. ஐஏஎஸ் எக்ஸாம் கூட பாஸ் பண்ணலாம். எல்லாமே இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. இப்ப நமக்கு வந்து ஏஎஸ்பி சாரே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்து, ஹிந்தியிலேயே கல்வி கற்று, கவர்ன்மென்ட் ஸ்கூல்லயே படிச்சு, அவரு ஆர்ட்ஸ் இதுவும் கவர்ன்மென்ட் ஸ்கூல்லயே கவர்ன்மென்ட் காலேஜ்லயே படிச்சு தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு ஏஎஸ்பியா நம்ம இடத்துல வந்து இருக்கிறாரு. எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு சீஃப் கெஸ்ட்டே நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து உங்க கையில தான் இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு நன்மை நடந்தாலும், தீமை நடந்தாலும் நம்ம பக்கத்துல உள்ளவங்கலாம் குறை சொல்லுவோம். 100% தப்பு. அதுக்கு காரணம் நாம் மட்டுமே. நம்ம தான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கணும். ஓகே. ஸோ அதனால நல்லா வந்து படிங்க, ரீட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ சிலபஸ் தரவா இருக்கணும். 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்பவுமே டேபிள்ல இருக்கணும். டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். 3வது நல்ல மெட்டீரியல் முதல்லயே 4 பேர்ட்ட சீனியர்ட்ட கேட்டு, வேற ஆள்ட்ட கேட்டு, கரெக்ட்டான மெட்டீரியல செலக்ட் பண்ணி வச்சு, அந்த மெட்டீரியலையே திருப்பி திருப்பி தெளிவாக படிக்கணும். அடுத்தது என்னதான் படிச்சாலும் பிராக்டிஸ்ன்னு ஒண்ணு கண்டிப்பா வேணும். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஸ்விம்மிங்க பத்தி ஒருத்தங்கிட்ட நீங்க வந்து நல்ல புக்கு குடுத்து எல்லா டைப் ஆஃப் ஸ்விம்மிங்கையும் ஒருத்தன் தரோவா படிச்சுட்டான். அவன கிணத்துல தூக்கி போட்டா நீந்துவானா? நீந்த முடியாதா? இந்த மாரி தான் அந்த தேர்வும். என்னதான் படிச்சாலும், நீங்க தேர்வு பிராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எப்படி விழுந்து விழுந்து சைக்கிள் கத்துக்கிட்டோமோ, எப்படி விழுந்து விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்விம்மிங் கத்துக்கிட்டோமோ, அந்த மாரி தான் இதுவும். தேர்வு எழுதணும். நெறைய பேர் என்ன செய்வாங்க, நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தேர்வு எழுதுறேன். நெறைய மாணவர்கள்ட்ட அந்த பிரச்சனை உண்டு. நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு இங்க மார்க் கம்மியா எடுத்துட்டா எனக்கு அவமானம் போயிரும். அதனால இன்ஸ்டிடியூட்ல டெஸ்ட் எழுத மாட்டேன். நேரா எக்ஸாம் முடிச்சுட்டு தான் எழுதுவேன். அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய தவறு. தடுக்கி விழுங்க, தேர்வு எழுதுங்க, படிச்சத வச்சு எழுதுங்க. மார்க் கம்மியானா ஆயிட்டு போது. நம்ம டார்கெட் டிஎன்பிசி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம். நம்ம டார்கெட் வெற்றி எக்ஸாமோ, இல்லன்னா இங்க நம்ம வாங்கி பழகுற ஒரு கொஸ்டின் பிராக்டிஸோ கிடையாது. இதுல தவறு செய்யணும். அந்த தவற திருத்திக்கிறதுக்கு தான் அந்த தேர்வ நம்ம எழுதுறோம். அப்ப இதுலயே நல்ல மார்க் எடுக்கலன்னா எழுதக்கூடாதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. இதுல எவ்வளவு தவறு பண்றோமோ, அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அத உடைச்சு வர்றது தானே. நம்ம டார்கெட் டெப்டி கலெக்டர். நம்ம டார்கெட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகுறது. இதுதான் நம்ம டார்கெட்டே தவிர, இல்லன்னா ஒரு முனிசிபல் கமிஷனர் ஆகுறது, விஓஓ ஆகுறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். உங்க டார்கெட் அது. இந்த எக்ஸாம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம நீங்க எழுதணும். அதுல நீங்க வந்து மார்க் கம்மியா வந்தாலும் திருப்பி படிக்கணும், திருப்பி கூட்டணும். அடுத்த தேர்வுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணி தான் டிஎன்பிசி எக்ஸாம கிராக் பண்ணி அந்த பொசிஷன்ல வந்து நீங்க உட்காரணும். அதனால நெறைய தேர்வு எடுத்துக்கிடணும். எவ்வளவு வெற்றியில நெறைய டெஸ்ட் பிராக்டிஸ் அதனால தான் குடுக்குறோம். டெஸ்ட் பிராக்டிஸ் தான் ரிசல்ட். டெஸ்ட் குடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி அந்த அந்த பேப்பர் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு, அத நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த தேர்வு ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஸோ இதெல்லாம் செய்யணும்னா, முதல்ல கொஞ்சம் டிசிப்ளின் வேணும். பேசிக் டிசிப்ளின். நம்ம படிக்கிற டைமிங், ஒரு பிளான் இருக்கணும். ஓகே. நம்ம இந்த இத சொல்லும்போது தான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துல வருது. திருநெல்வேலி மாவட்டத்திலருந்து 2013ல நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் பாஸ் பண்ணாரு. எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அவர் பேரு நாராயணன். ஓகே. அவரு நாராயணன். அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில ஒரு ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில உள்ளவரு. குடிசை தான் அவங்க வீடு. ஓகே. குடிசை வீடு. சிவலபேரி பக்கத்தில ஒரு ஊரு குடிசை வீடு. அவங்க அப்பா, அம்மா தொழிலாளி. ஓகே. கூலி தொழிலாளி. அவரு வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு, காலேஜ் ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல படிக்கிறாரு. படிச்சுக்கிட்டே அவருக்கு கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். டெய்லி ரூ. 300 ரூ. 400 கூலி வேலைக்கு போற குடும்பம். அவரு வந்து அந்த டிகிரிய கவர்ன்மென்ட் காலேஜ்ல படிச்சுட்டு, என்ன பண்றாரு, ஏதாவது ஒரு வேலை வேணும்னு சொல்லி முதல்ல ஃபயர்மேன் வேலை அ எக்ஸாம் வருது எழுதி ஃபயர்மேன் ஆயிட்டாரு. தீயணைப்பு துறையில ஃபயர்மேன் ஆயிட்டாரு. அப்ப அவருக்கு சம்பளம் ரூ. 10,000 என்னமோ. நான் சொல்றது அப்போ. இப்ப பே கமிஷன் கூடிடுச்சு கூட. இப்ப ரூ. 13,000 என்னமோ சம்பளம். ரொம்ப கிராமம். அவங்க அப்பா, அம்மாவுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. பையன் பாஸ் பண்ணிட்டான், வேலை வாங்கிட்டான். அவங்க தங்கச்சி அவங்க அப்பாவுடைய தங்கச்சி பையன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அத்தை பொண்ணையும் இணைச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 2 குழந்தையும் பெத்துட்டாரு. தஞ்சாவூர்ல ஃபயர்மேனா இருக்காரு. அவருக்கு அப்போ ஒரு ஆசை. நம்ம வந்து
எப்படியாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கட்டம் போகணும்னு. ஆனா 2 குழந்தைகள், அவரு சம்பளத்தில தான் குடும்பம் நடத்த முடியும். ரூ. 13,000 சம்பளம். வீடு வாடகைக்கு எடுத்து அங்க தங்கியிருக்காரு. ஒரு நாள் லீவ் போட்டா கூட லாஸ் ஆஃப் பே. அவரால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா எக்ஸாம்க்கு படிக்கணும். லீவு நாள்ல மட்டும் தஞ்சாவூர் வெற்றி ஸ்டடி சர்க்கிள்ல வந்து உட்காந்து சண்டே மட்டும் உட்காந்து படிச்சுட்டு போவாரு. அது ஃப்ரீயாவே குடுத்துருந்தோம். படிச்சுட்டு போவாரு. அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தைய தான் இப்ப சொல்ல வரேன். டைம் மேனேஜ்மென்ட்க்கு சொல்ல வரேன். அவர் வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டாரு. மெயின் எக்ஸாம் லீவே போடல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, லீவே போடல. மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு. இன்டர்வியூ வந்துட்டாரு. இன்டர்வியூக்கு தான் அதுவரைக்கும் தஞ்சாவூர் வெற்றியில இருக்காரு. இன்டர்வியூக்கு தான் சென்னை வராரு. நான் அவர இன்டர்வியூ பண்றேன். அப்ப அவர்ட்ட கேட்கிறேன். இன்டர்வியூக்கும் லீவ் போடல. லாஸ்ட் 2 நாள் தான் வந்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் மார்க் இன்டர்வியூ வந்தாரு. அப்ப அவர்ட்ட கேட்டேன். "என்ன ஒரு வாரம் கூட உங்களால லீவ் போட முடியாதா? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு எனக்கு அவருடைய பேக்ரவுண்ட் தெரியாது. நான் பேசுறேன். அவரு "இல்ல சார்ன்னு" சிரிச்சுட்டே, "இல்ல சார், பரவால்ல சார், நான் பண்ணிருவேன் சார்" அப்படின்னாரு. போயிட்டு வந்தாரு. ஸ்டேட் லெவல்ல 7த் ரேங்க். டெப்டி கலெக்டர் சூஸ் பண்ணாரு. ஓகே. குரூப் 1ல. இப்ப டிஆர்ஓ இருக்காரு. இந்த அடுத்த வருஷம் அவரு ஐஏஎஸ் கன்வெர்ட் ஆகுது. அவரு வந்து சூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவர கூப்பிட்டு நான் பேசுறேன். "எதுக்கு லீவே போடாம படிச்சீங்க?" அப்படின்னு. "சார், இப்ப பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். வீடு வாடகை குடுக்கணும். இதுல வந்து இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நான் லீவ் போட்டா லாஸ் ஆஃப் பே. நான் அத பண்ண முடியாது. அப்ப நீங்க எப்படி படிச்சீங்கன்னு கேட்டேன். டைம் எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டேன். வேலைக்கும் போய்க்கிட்டு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பொண்ணு அவர் பாஸ் பண்ணும்போதே ஒரு பொண்ணு 8த். ஓகே. 8த் படிச்சுச்சு. அவர் பொண்ணு வந்து 2013 பேட்ச் அவர் பாஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி சீனியர் தான். ஒரு பொண்ணு 5த்தோ என்னமோ. இவரே வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வச்சிருக்காரு. கூட்டு வந்து ஸ்கூல்ல வந்து இவரே பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாரு. இவரே உட்கார வச்சு ஈவினிங் 2 பேருக்கும் டியூஷன் எடுப்பாரு. அது எல்லாமே ஸ்கூல் புக் தானே. இவரும் தரவு பண்ணிருவாரு. ஏன்னா இவரும் எக்ஸாம் எழுதுறாருல்ல. அந்த ஸ்கூல் புக்க இவருமே படிச்சு தரவு பண்ணிட்டாரு. 9:30 மணிக்கெல்லாம் வீட்ல படுத்து தூங்கிருவாங்க எல்லாருமே. இவரு காலைல 3:30 மணிக்கு எந்திரிச்சுருவாராம். 9:30 மணிக்கு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு 3:30 மணிக்கு எந்திரிச்சுருவாரு. 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 4, 5 ஆண்டுகள் படிச்சிருக்காரு. டெய்லி ஈவினிங் 4 டூ 7. நான் அவர்ட்ட 7 மணிக்கு மேல பிள்ளைங்கள திருப்பி கிளப்பி ஸ்கூல்ல கொண்டு விட்டுருவாரு. நான் அவர்ட்ட கேட்டேன், "எப்படி அந்த அத்தன மணிக்கு உங்களால எந்திரிக்க முடிஞ்சுச்சுன்னு?" சார், அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாரு. "அந்த டைமிங் தான் எனக்கு எந்த மொபைல் ஃபோனும் வராது. எந்த கெஸ்ட்டும் வரமாட்டாங்க. தெரிஞ்சவங்க வரமாட்டாங்க. அமைதியான டைம். என் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் தூங்கிட்டு இருக்கோம். இதுதான் நான் கரெக்ட்டான டைம்னு சூஸ் பண்ணேன் சார். அதனால இந்த 3 மணி நேரம் தான் எனக்கு உண்டான நேரம்னாரு. மிச்ச டைமிங் எல்லாம் ஆஃபீஸ் டைம், பிள்ளைங்க டைம், ஒய்ஃப் டைம் எல்லாம்." இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த விதமான ஒரு கடினமான சூழ்நிலையில கூட ஒருவரால ஒரு நேரத்த தேர்ந்தெடுத்து, அந்த நேரம் தான் நான் படிக்கிற நேரம்னு படிச்சு, அவரு வெற்றியாளரா வர்றாரு அப்படின்னா, அப்ப நம்மலாம் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம்? நம்ம எப்படி மத்தவங்கள குறை சொல்றோம்? நம்மளுடைய தோல்விக்கு மத்தவங்க மேல பழிய போட்டு எப்படி போறோம்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும். இதான உண்ம. ஓகே. இதுதான் அவர பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா, அப்பலாம் நான் அகாடமிக்கு கடுமையா உழைப்பேன். நான் எப்பவுமே 4:30 மணிக்கு எந்திரிச்சுருவேன். 5 மணிக்கு வொர்க் ஸ்டார்ட் பண்ணிருவேன். எப்போதுமே. இப்பலாம் கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டோம். இப்பவும் பண்றேன். பட் அப்போ பயங்கரமா இருப்பேன். இனிஷியல் பீரியடு. ஏன்னா, எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் மேனால எப்பவுமே 4 மணிக்கு எந்திரிச்சுருவேன். 4, 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் படிக்க உட்காந்துருவேன். ஸோ இது எனக்கு ரெகுலர். பட் என்ன விட முன்னாடி அவரு 3:30க்கே எந்திரிச்சிருக்காரு. 3:30க்கே எந்திரிச்சு உட்கார்ந்து இந்நேரம் சாதிச்சுட்டாரு. இப்ப கலெக்டர் ஆக போறாரு. அவங்க அப்பா, அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய பெருமைன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கூலி தொழிலாளியா இருந்தவருக்கு எவ்வளவு பெரிய பெருமை இது வந்து. ஸோ எத்தனையோ வெற்றியாளர்கள் நேரத்தை விரயமாக்காமல், இந்த சமூகத்த குறை சொல்லாம, நம்ம சொந்தக்காரங்களையும், நம்ம கூட பிறந்தவங்களையும் நம்ம குறை சொல்லாம, நமக்கு என்னவாக முடியும்னு நெனச்சு செய்றது தான் வெற்றி. ஓகே. இதே போல நம்ம வெற்றியில போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, போன வாட்டில அதுக்கு முந்தின வாட்டி குரூப் 2ல ஒரு பொண்ணு ஸ்டேட் 14த் ரேங்க் வாங்குச்சு. வெற்றியில வேலையும் பார்த்துச்சு. அது ஸ்டூடெண்ட்டா வந்தது. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு சொல்லி வேலை கேட்டுச்சு. வேலை போட்டு குடுத்தேன். பட் எனக்கு பேக்கிரவுண்ட்லாம் தெரியாது. வேலை பார்த்துக்கிட்டே படிச்சு ஸ்டேட் 14த் ரேங்க் வாங்குச்சு. அப்பந்தான் இந்த மாரி ஒரு பாராட்டு விழா நடக்கும்போது, அத கூப்ட்டு கேட்டேன். அப்பந்தான் அது சொல்லுச்சு. அது ஸ்கூல் படிக்கும்போதே நல்லா நல்லா பார்த்துருங்க. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க 2 பேரண்ட்ஸும் இறந்துட்டாங்க. பட் அப்படி இருந்தும் அவங்க பெரியம்மா அவங்கள படிக்க வச்சு, வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சு,
இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு வேலை வாங்கியிருக்கு குரூப் 2ல. அப்போ எனக்கே அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலா எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. ஏன் வேலை கேட்குன்னு தெரியாது. நெறைய பேர் வெற்றியில வேலை கேட்பாங்க. நான் நெறைய பேருக்கு வெற்றியில வேலை குடுத்துருக்கோம் படிக்கிறவங்களுக்கு. அவங்க எல்லாம் படிச்சு, வேலை பார்த்துக்கிட்டே படிச்சு நெறைய பேர் வேலைக்கும் போயிருக்காங்க. இப்ப இந்த வருஷம் கூட போயிருக்காங்க. போன வருஷம் போயிருக்காங்க. எவ்ரி இயர் வெற்றியிலேருந்து போவாங்க. கிட்டத்தட்ட வெற்றியில வந்து 300 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க மொத்தம். நீங்க வெற்றினா சின்னதுன்னு நெனச்சிடக்கூடாது. வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் 300 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் இது நடக்கும். ஸோ அப்பந்தான் பார்த்தேன். இவ்வளவு ஒரு நிலைமையில கூட இந்த பொண்ணு தன்னம்பிக்கையை இழக்கவே இல்ல. தானே சென்னை வந்து, தானே வேலைக்கு சேர்ந்து, தானே சைட்ல படிச்சு, யோசிச்சு பாருங்க. கஷ்டத்த யார்ட்டயும் சொல்லக்கூட இல்ல. அப்படி இருந்து படிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தனுடைய வெற்றியும் உங்க கையில மட்டும் தான் இருக்கு. உங்க பழிய வந்து நீங்க மற்றவர்கள் மேல போட்டு, உங்க தோல்விக்கு காரணம் சொல்லாதீங்க. ஸோ இந்த அடிப்படையில இந்த தேர்வுக்கு படிங்க. கடைசியா உங்க கேள்விக்கு நான் ஆன்ஸர் பண்றேன். ஏற்கனவே வெற்றி அடைஞ்சவங்க கொஞ்சம் பேர் உங்களுக்கு பேசணும்னு வெயிட் பண்றாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ தொடர்ந்து தான் நாங்க என்ன பண்ணோம், 2023ல நீட் கோச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது 2யும் நான் சொல்லாம விட்டேன். நீட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல 8 பேரு மெடிக்கல் போனாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து எம்எம்சி போனாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அடுத்த வருஷம் வந்து செகண்ட் இயர்ல 24 பேர் போனாங்க. 24ல 13 பேர் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. ஒரு பொண்ணு எய்ம்ஸ், இன்னொன்னு எம்எம்சி, இன்னொன்னு கேஎம்சி. ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் அதுலயும் கன்டினியூஸா குடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய அசோசியேட் டைரக்டர் தான் அவரு. வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி. டாக்டர் முரளி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியர் அவரு. அதுலயும் ஒரு பெரிய டீம் செட் பண்ணி, இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் இந்தியா ஃபுல்லா ஆர்ஆர்பி, ரயில்வே எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, கேட் எக்ஸாம்ஸ் அண்ட் டிஎன்பிசி, ஏஇ, தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எல்லாத்துக்கும் தனியா வந்து ஒரு கோச்சிங் குடுக்குறோம். ஸோ இது இல்லாம எனக்கு ஒரு ஆசை, இந்தியாவையும் தாண்டி வெளிநாடு போகணும்னு. அதனால வந்து ஃபாரின் விசிட் போயிட்டு வந்தேன். அதுல கல்ஃப்ல நெறைய என்ஆர்ஐஸ் இருக்காங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இனிஷியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்போ பஹ்ரைன்ல வந்து இந்த லாஸ்ட் மந்த் ஆரம்பிச்சோம். பஹ்ரைன்ல வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6th-லேருந்து 12th போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் நீட் கோச்சிங், ஐஐடி, ஜேஇ எக்ஸாம்ஸ் கோச்சிங். இது அங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பஹ்ரைன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்த 2 மாதங்கள்ல வந்து சவுதி அரேபியால ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த வெற்றிங்கிறது இப்போ ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாம ஆல் ஓவர் வேர்ல்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த வடக்கு விஜயநாராயணங்கிற எங்க கிராமத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா, இது எதையுமே நினைச்சு பார்த்திருக்க முடியாது. நம்மளுடைய லட்சியம் பெருசா இருந்துச்சு ஐஏஎஸ்ன்னு. அதுக்கு உழைச்சோம். அந்த உழைப்பு நெறைய அறிவ குடுத்துச்சு. அத வச்சு படிப்படியா டெவலப் பண்ணி, இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய தன்னம்பிக்கையே இன்னைக்கும் வெற்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.